अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्तनेकरमारमापतीं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्थे वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिम् अबहुश्रुतसम्भवं श्रुतीनां जरतीनाम् अयतायतप्रचारं निवर्तयितुं यतीश्वरोक्तिः विदधे तास्तिरनीति पञ्चरस्ताः अबहुश्रुतसम्भवं श्रुतीनां जरतीनाम् अयतायतप्रचारं विनिवर्तयितुं यतीश्वरोक्तिः विदधे तास्तिरनीति पञ्जरस्ताः. கீழே ஸ்ரீபாஷ்யக்காரர் பேட்டிகளுக்கெல்லாம் தலைவர் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் எதிர்களுக்கெல்லாம் தலைவர்னு சொன்னதுக்காக நம்ம எல்லாம் நல்வழிப்படுத்தக்கூடியவரா இருக்கார். பிரயத்தனப்பட்டு முயற்சி பண்ணி லோகத்தை நல்வழிப்படுத்துறவா இருக்கார். சாதாரண எதிகள் என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னா, தாங்கள் முயன்று பெருமாளை எப்பவும் பகவத் தியான பராளாவே நாராயண ஸ்மிருதி அப்படின்னு சொன்னமே, அந்த நாராயண ஸ்மிருதியை எப்பவும் பண்ணிட்டு அப்படியே இருப்பாரு. யதிகள் சன்னியாசிகள் ஏகாந்த சீலரை தான் இருப்பா. ஆனா ஸ்ரீபாஷ்யக்காரர் யதிம் பதீனாம் பதீனாம் இல்ல பதிம் யதீனா பதிம் யதீனா யதிகளுக்கு பத்தியா இருக்கா அப்படின்னு சொன்னதுனால அவர் மாடபத்தியம் யதி குர்யாத் விஷ்ணு தர்மாபிவர்த்தயே, அதாவது யதிகள்லாம் அவ முயன்று எம்பெருமான ஊர்னி நிலை நிற்கிறவளானதுனால அவ ஏகாந்த சீலாளா இருப்பா. அதனால எங்கேயும் சங்கம் வச்சுக்காம கிராமிக ராத்திரமா சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பா. ஏன்னா ஒரு இடத்துல நிலையா இருந்தா இவரை அண்டி எல்லாரும் நித்தியம் வந்துட்டே இருந்தாள்னா அவள் இடத்துல ஆசா பாசங்கள் அதெல்லாம் வந்து இவாளுடைய அந்த எம்பெருமானுடைய தியானத்துக்கு இடைஞ்சலாகும். அதனால கிராமிக ராத்திரமா சஞ்சரிச்சா யாரிடத்துலயும் அதிக சங்கம் வராது. ஒரு இடத்துல நிலையா தங்கினாதான், நிலையா ஒருத்தரை பார்த்துட்டே இருந்தா அவளோட கூட சங்கம் சேர்க்கை உண்டாகும். அதனால அவளுடைய தர்மமே என்னன்னா கிராமிக ராத்திரமா. ஆனா இந்த பாஷ்யக்காரர் யதீனாம் பத்தியா வழங்குறது, அதனால பத்தியானதுனால இவர் ராஜாவை போல எல்லாரையும் அனுகிரகம் பண்ணக்கூடியவரா இருக்க, திருத்தி பணி கொள்றவரா இருக்க. அதுதான் மாடபத்தியம் யதி குர்யாத்
விஷ்ணு தர்மாபிவர்த்தையே. மதமெல்லாம் வச்சுட்டு இருக்க கூடாது. யதிகள் மடம் வச்சுட்டு இருக்க கூடாது. அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். எங்கேயோ சத்திரம் சாவடியில எங்கேயோ ஒரு மண்டபத்துல ஒவ்வொரு ஊர்ல தங்கி அனுஷ்டானத்தை ஜலக்கரையில பண்ணிட்டு அந்த இடத்துல யார் அந்த கிரகத்துல சுத்தாளா இருக்காளோ அவ எத்தி வந்திருக்கான்னு அவ பிரார்த்திச்சாள்னா, இல்லை இவாளே அப்படி இதோன்னு போனா யார் இங்க பிக்ஷைக்கு ஏழணும்னு பிரார்த்திக்கிறாளோ அந்த இடத்துல பிக்ஷையை வாங்கி அவர் பாட்டுக்கு பாவத்தை காட்டு இன்னொரு ஊருக்கு போயிட்டு இருக்கு. ஆனா மாட்டை பத்தி மடத்தை வச்சு நடத்தலாம் இயற்றி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விசேஷ தர்மமா சொல்லப்படுது. அது என்னன்னா எதுக்காக மாட்டபத்தியம் எதி விஷ்ணு தர்மாபிவர்த்தி, விஷ்ணு தர்மத்தை அபிவர்த்தனம் பண்றதுக்காக மாட்டபத்தியம் மதம் வச்சு நடக்கு. மதம்னா சாஸ்திர வழக்கங்கள்லாம் படிக்கக்கூடிய இடம் அப்படின்னு அர்த்தம். மட்டம்ன்றது படிக்கக்கூடிய இடம். அந்த மாதிரி வச்சு நடத்தலாம் அப்படின்னு. ஏன்னா விஷ்ணு தர்மம்னா எம்பெருமான பத்தின தத்துவஹித புருஷார்த்தம் மூணுமே எம்பெருமான் தான். எம்பெருமான் தான் ஏக தத்துவம், எம்பெருமான் தான் உபாயம், எம்பெருமான் தான் உபேயம். அப்படின்னு தத்துவஹித புருஷார்த்தம் மூணு எம்பெருமான் தான் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக. எம்பெருமான் தான் ஏக தத்துவம். அதனால நாமெல்லாம் அவனுக்கு சரீரம் போன்றவர்கள். அதனால நாம அவனுடைய உடைமை. அதனால நாம அவனுக்கு சேஷபூதர்கள். அவன் சேஷி, நாம சேஷம். இதுதான் தத்துவம். உபாயம் எம்பெருமானே உபாயம். தன்னை அடைவதற்கு தானே உபாயமாக இருக்கான். அதே மாதிரி புருஷார்த்தமும் அவனையே அடைஞ்சி அவனிடத்திலே கைங்கரியம். அதனால தத்துவஹித புருஷார்த்தம் மூணு எம்பெருமானே அப்படின்ற அந்த விஷ்ணு தர்மத்தை அபிவர்த்தம் பண்றதுக்காக எல்லாருக்கும் அந்த விஷ்ணு தர்மத்தை நன்னா வளர்க்கறதுக்காக பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. அந்த ரீதியில அவர் முதல் ஸ்லோகத்துல இப்படி விஷ்ணு தர்மத்தை வளர்க்கக்கூடியவர் அப்படின்னு காட்டப்பட்டது, அனுசந்தானம் பண்ணப்பட்டது. இப்படி எல்லாம் பண்றதுக்கு அது எப்படி அது அப்படின்னு சொன்னா, அவர் பஞ்சாயுதங்களுடைய அவதாரம். அப்ருதக் பிரதிபன்ன என்மயத்தை வவுதே பஞ்சவீர் ஆயுதே முராரே. முரணை கொன்றானே கண்ணன் எம்பெருமான் நரகாசுரனுக்கு. இது இருந்தாலே நரகாசுரனுக்கு படை தளபதி மாதிரி இருந்தானே, அந்த முரணை எம்பெருமான் சொன்னான். அதனால முராரி. அதனால அல்லல் படுத்தக்கூடியவனுக்கு படை தளபதியா இருந்து அல்லல் விளைவிக்கக்கூடியவன். அதனால அவனை கொண்டு போயிட்டான் அப்படின்னு. அதனால அல்லல் விளைவிப்பவர்களை அவன்
சமனம் பண்ணக்கூடியவன். அல்லல் விளைவிக்கக்கூடியவனுக்கு மாத்திரம் இல்லை, அல்லல் விளைவிக்கக்கூடியவனுக்கு உறுதுணையா இருந்து அவனுடைய காரியத்தை செவனே செய்து முடிக்கிறானே, அயோக்கியனுக்கு துணை போறானே, அவனை அழிக்கக்கூடியவன். அயோக்கியனை காட்டிலும் அயோக்கியனுக்கு துணை போறவன் தான் ரொம்ப இது. அதனால முராரி அப்படின்னு அங்க சொன்னதுனால மாறுதலா இருக்கவனை காட்டிலும் மாறுதலா இருக்கவனுக்கு உற்ற துணையா இருக்கவன் தான் இன்னும் ரொம்ப அவள் ஒழிச்சுட்டா அந்த மாறுதலா இருக்கவன் ஒழிஞ்சு போயிடுவான். அதனால முராரி என்ற சப்தம் இல்ல, அந்த முராரி பஞ்சாயத்தை வச்சுட்டு இருக்காருன்னா அந்த அல்லல் விளைவிக்கக்கூடிய சரீர இந்திரியங்கள் இதெல்லாம் எப்படி யதாவஸ்திதமா இருக்கணுமோ அப்படி யதாவஸ்திதமா இருக்கிறதுக்காக அந்த சரீராதிகளை நேர்படுத்தக்கூடியது. இந்த பஞ்சாயுதங்களும் சரீரேந்திரியங்கள்லாம் நேர்படுத்தி எம்பெருமான் விஷயத்துல ஈடுபடுத்தக்கூடியதா இருக்கு. அதான் மாறுதலா போற தன்மையை சரி பண்ணி எம்பெருமானத்துல ஈடுபடும்படியா பண்ணக்கூடியது பஞ்சாயுதங்கள். அதுதான் அந்த ஷோடசாயுத ஸ்தோத்திர ஸ்லோகங்களை சொல்லி அந்தந்த ஆயுதங்கள் என்ன நமக்கு பண்றது அப்படின்னு நீங்க சொன்னோம். அதை ஞாபகப்படுத்திக்கணும். அதாவது சக்கரமாகப்பட்டது இந்த பாஞ்சபௌதிகமான சரீரத்தையும் அது நீண்டிருக்கிற காலத்தையும் அந்த சக்கர சுழலுக்கு அந்த சுழற்சிக்கு அதுதான் சக்கரம்தான் அதிபதியானதுனால அவர் நல்ல சரீரத்தையும் நீண்ட சரீரத்தையும் எவ்வளவு நாள் இருக்கோ அப்படி நான் சரீரத்தை கொடுத்தார். சங்கம் வளைந்த தன்மையும் இன்சொல்லையும் கொடுத்து, கதை நோயற்ற சரீரத்தை, கத்தி என்ன வாள் என்ன பண்றது தத்துவ ஞானத்தை கொடுக்கும், சாருங்கம்ன்ற வில் ஒருமுகப்படுத்துறது, கண்டபடி இந்திரியங்கள் பட்டி புகாதவாறு பண்றது. அதனால இப்படி மாறுதலான சரீரேந்திரியங்களுடைய குணங்களை அடக்கி சரீரேந்திரியங்கள் நேர்முகமா போர்த்த பண்றது. அதனால ஸ்ரீபாஷ்யக்காரர் இப்படி பஞ்சாயுதங்களுடைய அவதாரமானதுனால விஷ்ணு தர்மத்தை அபிவர்த்தனம் பண்ணக்கூடிய அந்த யதீனாம் பதியா இருந்து, யதிகளுக்கு மாத்திரம் இல்லை, 4வது ஆசிரமத்திற்கு உள்ளவர்களுக்கே பத்தின்னா மற்றவர்களுக்கும் பத்தி அப்படின்ற ரீதியில ஆயுதம். அப்படி இருக்குச்சு. ஆயுதங்கள் மாத்திரம் இல்லை, அந்த ஆயுதத்தை ஏந்தின முராரி இருக்கானே, முராரி யாரு? நரகாசுரனை வதம் பண்ணவன், நலியும் நரகனை வீட்டி தூண்டுற ரீதியில யாரு பண்ணா? கண்ணன் எம்பெருமான் கிருஷ்ணாவதாரத்தில் தான் பண்ணான். அந்த கண்ணனே கண்ணனுடைய குணாதிசயங்களை இவர் கொண்டிருக்கார். கண்ணன் தன்னுடைய குணங்கள்லாம் இவரிடத்துல வச்சிருக்கா ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல சொன்ன. அந்த அடுத்த ஸ்லோகத்துல சொல்லச்சு அந்த கண்ணனுக்கு இவருக்கும் 3 ஒற்றுமைகளை, அதான் 3 குணாதிசயங்களை ஒற்றுமையை அந்த பத சமூகங்கள் கண்ணனுக்கு அவனுடைய குணத்தையும் இவருடைய குணத்தையும் காண்பிக்கக்கூடியதா இருந்தது. சமிதோதய சங்கராதி கர்வஹா பிரபலாதி துருத யாதவ பிரகாஷா அவரோபித்தவான் சுதேர பார்த்தான் நனு ராமாவரஜ. அந்த கண்ணனை தான் இந்த 3 செய்திகள்னால ராமானுஜர அவதாரம் பண்ணார். இந்த ராமானுஜர் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டு, அதுல அந்த ஸ்வபலாத் அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. 3
காரிய விசேஷங்கள் இருக்குது. அவ என்ன பண்ணான்னு சமிதோதய சங்கராதி கர்வா உத்ருத யாதவ பிரகாஷா அவரோபித்தவான் சுதேகே அபார்த்தான். இந்த 3 காரியங்களை பண்ணதுனால அது ராமாவரைய தயேஷ பூஜா, அந்த ராம அவரதனா இருக்கக்கூடிய பலராமனுக்கு தம்பியா இருக்கிற கண்ணனே மறுபடியும் இந்த பாஷ்யக்காரர், அந்த கண்ணனே சகா ஏஷ இந்த பாஷ்யக்காரர் அவதரிச்சார். அந்த சொபலாத்து அப்படின்னு இருக்குது. அந்த பதத்தை காக்காட்சி நியாயத்தினாலே ஸ்வபலாத் உத்ருத யாதவ பிரகாஷான்னு இருந்தாலும் ஸ்வபலாத்து சமிதோதய சங்கராதி கர்வா அப்படின்னு அங்க சேர்த்துக்கணும். சமிதோதய சங்கராதி கர்வா ஸ்வபலாத், அதுக்கப்புறம் ஸ்வபலாத் யாதவ பிரகாஷா அப்படின்னு அதை எடுத்துக்கணும். அது மாத்திரம் இல்ல, காக்காட்சி நியாயத்தினால மத்தியமணி நியாயத்தினால ஸ்வபலாத்துன்றது நடுவுல இருக்கிறதுனால சமிதோதய சங்கராதி கர்வா உத்ருத யாதவ பிரகாஷகாக்கு மாத்திரம் எடுத்துக்காம ஸ்வபலாத் அப்படின்றது மொத்தத்துக்குமே ஸ்வபலாத்து சமிதோதய சங்கராதி கர்வா ஸ்வபலாத்து உத்ருத யாதவ பிரகாஷா ஸ்வபலாத்து அவரோபித்தவான் சுதேகே அபார்த்தான் அப்படின்னு 3த்துக்கும். ஏன்னா சங்கராதி கர்வத்துக்கு ஸ்வபலாத்துன்றதை எடுத்துட்டாக்கா காக்காட்சி நியாயத்தினால சுத்தியினுடைய அபார்த்தத்தை சொல்றவாளும் அவதான், அவரை போல இருக்கவாதான். அதனால அதுக்கும் அந்த ஸ்வபலாத்துன்றது தானம். எல்லாத்துக்குமே அந்த ஸ்வபலாத்துன்ற ஒரு விசேஷம் 3 காரிய விசேஷங்களுக்கும் வரும். சரி, ஏன் ஸ்வபலாத் அப்படின்னு சொல்லணும்னா ஸ்வபலாத் யாதவ பிரகாஷா 2 பேர் விஷயத்திலையும் தன்னுடைய குலமான யாதவ குலம் கம்சனுடைய நலிவினால விளங்காம இருந்தது, பிரகாசமா இல்லாம இருந்தது. தன்னுடைய முயற்சியினாலேயே தன்னுடைய பலத்தினாலேயே படையெல்லாம் திரட்டிண்டு போய் பண்ணல, தன்னுடைய பலத்தினாலேயே அந்த யாதவ குலத்தை உத்தரவிட்டான், அந்த நலியக்கூடிய கம்சனை அழிச்சான் அப்படின்னு நேற்று பார்த்துட்டோம். அதே போல பாஷ்யக்காரரும் தன்னுடைய அர்த்தங்கள் அவர் மாறுபட்ட அர்த்தங்கள்லாம் சொல்லச்சு யாதவ பிரகாஷர் தன்னுடைய குருவா இருக்கக்கூடிய யாதவ பிரகாஷர் மாறுதலான அர்த்தங்களை சொல்ற ஒவ்வொரு போதும், உபனிஷத் வாக்கியங்களுக்கு சொல்ற ஒவ்வொரு போதும் இவர் சரியான அர்த்தத்தை சொல்லி அவரை மதிமயக்கி அப்புறம் அவர் மதிமயங்கும்படி பண்ணி தன்னுடைய சிஷ்யனாவே ஆக்கி அவரை மேலே கொண்டு வந்தார். இப்ப மாட்டப்பத்தியம் எதிர்கூடியா அப்படின்னு சொல்றோம், விஷ்ணு தர்மா விவர்த்தேன்னு, அது அவர் தான் எதி தர்ம சமுச்சயத்தில் தான். அப்படி அவரை பிரகாசப்படுத்தினார். சரி, பெருமாளும் அவரும் அந்த ஸ்வபலா துர்த யாதவ பிரகாஷாக்கு பார்த்துட்டோம். சமிதோதய சங்கராதி கர்வா அப்படின்றது பெருமாள் கார்த்திகையானும் கரிமுகத்தானும் அப்படின்ற ரீதியில தன்னுடைய பலத்தினாலே தான் அந்த சங்கரனையும் இல்லை பிரம்மா வட்சாபகம் பண்ணானே அந்த சமயத்திலேயோ இந்திரன் மழை பொழிஞ்சானே அந்த சமயத்திலேயோ தன்னுடைய பலத்தை கொண்டேதான் கோவர்தனத்தை கொடையா பிடிச்சதோ
இல்ல அநேக ஆயர் சிறுமிகளாகவும் அநேக பசுக்களாகவும் கண்ணுக்குட்டியாகவும் பண்ணதெல்லாம் தன்னுடைய பலத்தினாலே தான் பண்ண. அதே மாதிரி பானாசுர யுத்தத்திலேயே கிருஷ்ணன் தான் அவ எத்தனை பேர் இது பண்ணாலே தவிர கிருஷ்ணன் தானே போரிட்டான். சரியா போயிடுச்சு. சமிதோதய சங்கராதி கர்வஹா ஸ்வபலாதுத்ருத யாதவ பிரகாஷ். அதே மாதிரி அவரோபித்தவான் சுத்தேல பார்த்தா அப்படின்னு சொல்றதுலையும் ஸ்ரீபாஷ்யக்காரர் தன்னுடைய புத்தி பலத்தினால்தான் யாதவ பிரகாஷர் அப்படி பண்ணார். சமிதோதய சங்கராதி கர்வர்களுக்கும் அதுதான் பண்ணார். அது ரெண்டும் தன்னுடைய புத்தி பலத்தினால்தான் பண்ணார். அப்படின்றது எப்படி அப்படின்னு சொன்னா, இப்போ கண்ணனை முடிச்சுடுவோம். கண்ணன் சுதேகே அபாத்தான், அந்த ஸ்ருதிந்து ஸ்ரீலிங்கம் ஏகவச்சனத்தினால திரௌபதியின் பொருட்டு அபார்த்தான் பார்த்தர்கள் அல்லாத பாண்டவர்கள் அல்லாதவர்கள்லாம் அழிச்சு அவளுடைய சரித்திரம் காதுக்கு கேட்காதபடி பண்ணினான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சரி அப்படின்னு வச்சு அது இவர் என்ன பண்ணார், ஸ்ருதிக்கெல்லாம் அர்த்தம் சொல்லி பண்ணார். சங்கராதி கர்வத்தை எப்படி ஒழிச்சாரோ அதே போலதான் இந்த யாதவ பிரகாசம் ஸ்ருதியினுடைய அர்த்தத்தெல்லாம் சொன்னார். இப்போ ஸ்வபலாத்துன்றது இந்த இடத்துல கண்ணனுக்கு எப்படி பொருந்தும், இல்ல ராமானுஜருக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னு சொன்னா, கண்ணன் கூட திரௌபதிக்காக பாண்டவர்கள்லாம் அபார்த்தாளா இருக்கக்கூடிய பாண்டவர்கள்லாம் அழிச்சா, அதான் பாண்டவர்கள் இல்லை, பாண்டவர்களை விட்டு பாண்டவர்கள் அல்லாதவரை கௌரவர்களை அழிச்சான் கௌரவாதிகளேன்னு சொல்றது ஸ்வபலாத்துன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னா, போர் பண்ணிதானே, அதுல போர்ல அக்ஷௌனி சைன்யங்கள்லாம் இருந்தது, இவனும் அதுல தேர்ப்பாகனா இருந்தான், மாயா இதெல்லாம் ஜாலமெல்லாம் பண்ணான் அப்படின்றதெல்லாம் சரி. ஆனா தன்னுடைய பலத்தினாலேன்றது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை. அதுவும் தன்னுடைய பலத்தினால்தான். இந்த போர்ன்றது ஒரு வியாஜ மாத்திரமே. கண்ணன் எம்பெருமான் அவதாரம் எப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லக்கே திருமங்கையாழ்வார் சாய்க்கிறார். மாற்றரசர் முதல் அதுதான் விசேஷனம் தான், அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாம். மாற்றரசர் மணிமுடியும் திரளும் தேசும் மற்றவர் காதலி மாறு குழையும் தந்த காலில் மாற்றரசர் மணிமுடியும் திரளும் தேசும் மற்றவர்கள் காதலிமார் குழையும் தந்தைகால் தலை உடன்கழலா அப்படி அவதரித்தார் அப்படின்னு சொல்றார். மாற்றரசரா இருக்கக்கூடிய பாண்டவர்கள் அல்லாதவரா இருக்கக்கூடிய மாற்றரசர்கள் இருக்காளே, கௌரவாதிகள் துரியோதனாதிகள், மாற்றரசர் மணிமுடி திரள், அவளுடைய கண்ணன் அவதாரம் பண்ணத்தேவே அவளுடைய மணிமுடியெல்லாம் எகிரி போயிடுச்சு. அவளுடைய திரள் இருக்க, ஏன்னா எல்லாரும் துரோணர்கிட்ட எல்லாம் கத்துட்டு இருக்காளே அஸ்திர சஸ்திராதிகள்லாம், அப்ப அவளுக்கும் திரள் இருக்குமோ, அந்த திரள் மாற்றரசர் மணிமுடியும் திரளும், அவளுடைய கிரீடமும் கூடுத்து திரளும் கூடுத்து, அவளுடைய தேஜஸ் அந்த பெருமை இருக்குது அவளுக்கு, அதெல்லாம் போயிடுச்சு. திரளும் பேசும். அது மாத்திரம் இல்லை, மற்றவர்தம் காதலிமார் குழையும், அவளுடைய காதலிகள் தான் பத்னிகள் இருக்காளே, அவளுக்கெல்லாம் அவளுடைய புருஷன் போயிட்டான்னா பத்னிக்கு என்ன அந்த காதணி அதெல்லாம் போயிடுமே. மற்றவர்தம் காதலிமார் குழையும், குழைன்னு சொல்லிட்டு காதுத சொன்னாரே, இப்போ திருமங்கல்யத்தையோ அதையோ இதையோ சொல்லலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதாவது காதுன்றது
ஏகாந்த வார்த்தை சொல்ற ரகசிய வார்த்தை சொல்றதுக்கு கேட்கறதுக்கு ஒரு ஊர், நல்வார்த்தையெல்லாம் கேட்கறதுக்கு ரகசிய வார்த்தை, அதுக்கு உண்டான ஆவரணம் குழை. அதனால ஏகாந்த வார்த்தை முதல் கொண்டு எல்லாத்தையும் கேட்கக்கூடிய அந்த காது. அதனால அந்த ஏகாந்தமா இனிமேட்டு சொல்லக்கூடிய அந்த பத்தியெல்லாம் அவ இழந்தவாள் அர்த்தம். மற்றவர் தங்காதலிமார் குழையும் தந்தை கால் தலையும் உடன் கழல வந்து தோன்றி. அதுக்கப்புறம்தான் அந்த ஜெயில அவளை காலில் விலங்கு போட்டு வச்சிருக்கானே, இவ எங்கேயும் ஓடிடக்கூடாது, குழந்தை இங்கேயே தான் பிறக்கணும், அந்த 8வது குழந்தைய பிறக்கிற குழந்தைய நாம வதம் பண்ணணும், கம்சன் தங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்லாம் உத்தரவு போட்டிருக்கானே, அந்த தலை கழன்றது அங்க. அந்த அது அவளுடைய காலில் இருக்கக்கூடிய விலங்குலாம் அங்கே போச்சு. அப்புறம் ஜெயிலில் இருக்கக்கூடிய கதவுகள்லாம் திறந்தது. அப்படியே இப்போ நந்தகோகுலத்துக்கு போனார் அப்படின்ற சரித்திரம் இருக்க செய்தே ஆழ்வார் அந்த சரித்திர ஆரம்பத்துக்கு முன்னையே இந்த துரியோதனாதிகள்லாம் அவளுக்கு மணிமுடி போயிடுச்சு, அவளுடைய திறமை போயிடுச்சு, சக்தி விசேஷங்கள்லாம் போயிடுச்சு, அவள் அந்த தேசத்து ராஜா அப்படின்ற தேசி போயிடுச்சு அப்படின்னு முதல்ல சாய்க்கிற. அதனால கண்ணன் அவதரிக்கிட்டே சங்கல்பிச்சுட்டான். அவதரிக்கிட்டே தன்னுடைய தந்தையினுடைய தாயார் தகப்பனாருடைய காலில் இருக்கிற விலங்கு போகணும்னு அதை கைட்டினாதான் அதை கழலை பண்ணானே தன்னுடைய சங்கல்பத்தினால. அதுக்கும் முன் சங்கல்பம் இவாளை அழிக்கிறது. அதுக்கப்புறம் இது வியாஜ மாத்திரம். எது வியாஜ மாத்திரம்? இந்த போர் அது இது அப்படின்றதெல்லாம் வியாஜ மாத்திரம் அப்படின்றது நல்லா தெரியுது. அதனால ஸ்வபலாத் அவரோபித்தவான் சுதேகே அபாத்தான் அப்படின்றது சரி. மீதிக்கெல்லாம் சரியா போயிடுச்சு. இந்த ஸ்வபலாத் அப்படின்றது பாஷ்யக்காரர் விஷயத்துல இந்த ஸ்வபலாத்ன்றது எப்படின்னா, பாஷ்ய மதங்கள் இருக்குதே, வேதத்தை ஒத்துக்காத மதங்கள், அந்த மதங்கள் விஷயத்துல பாஷ்யக்காரருக்கு ஒன்றும் சமம் இல்லை. காரணம் என்னன்னா, சூத்திரக்காரரே அந்த மதத்தெல்லாம் கண்டிச்சுட்டார். சூத்திரக்காரரே அசமஞ்சசம் அப்படின்னு அந்த மதங்கள்லாம் கண்டிச்சுட்டார். ஆனா வேதத்தையும் ஒத்துண்டு, உபனிஷத்தையும் ஒத்துண்டு, சூத்திரத்தையும் ஒத்துண்டு இப்படி அபார்த்தம் சொல்றாளே சங்கராதிகள்லாம், சில ஸ்ருதியை எடுத்துட்டு அர்த்தம் சொல்லி தனக்கு இஷ்டப்படி, சில ஸ்ருதிகள்லாம் பகு ஸ்ருதிகள்லாம் விட்டுட்டு அர்த்தம் சொல்லி இது பண்றாளே, அதுதான் தன்னுடைய பலத்தினால, தன்னுடைய புத்தி பலத்தினால பண்ண வேண்டியதா இருக்கு. அதாவது அவ சொல்ற அபார்த்தங்கள்லாம் கண்டிக்கிறதுக்கு சகல ஸ்ருதிகளையும் எடுத்து, பேத ஸ்ருதி அபேத ஸ்ருதி, அப்புறம் அதை ஒருங்கிணைக்கக்கூடியதான கடக ஸ்ருதி, எல்லா ஸ்ருதியையும் எடுத்து இது பண்ணி நியாயங்கள்லாம் எடுத்து, லோக நீதி நியாய நீதி இதெல்லாம் எடுத்து இப்படிதான் ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் சொல்லணும், நீங்க சொல்றது தப்பு அப்படின்னு ஒவ்வொரு சுத்தி வாக்கியத்துக்கும் சொல்றது இருக்குதே, அது இவருடைய சொபலா, இவருடைய ஞானத்தினால அதை பண்ண வேண்டியதார், ஞான பலத்தினால. அதனால எல்லாமே சொபலாத்து தான். சொபலாத்து குரு யாதவ பிரகாசா மாத்திரம் இல்லை, சமிதோதய சங்கராதி கர்வாகவும் சொபலாத்துன்னா மத்தியமணி நியாயத்தினால அதை எடுத்து. அப்படி இல்லை, சுதேகே அபார்த்தான் அவரோபித்தவான்றதும் அந்த சொபலாத்து தான். ஏன்னா பாஷ்ய மதங்கள்லாம்
அவள் சுத்தி எடுக்க போறது இல்லை. சூத்திரக்காரரே கண்டிச்சுட்டார். அந்த சூத்திரக்காரர் வழியில போய் இவர் கண்டிச்சுட்டு போறார். ஆனா இவாளே கண்டிக்கிறதுன்றது இவருடைய இதுதான். அதனாலதான் இந்த முதல் சூத்திரம் இருக்குது, ஆதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு. அந்த சூத்திரத்துல தன்னுடைய பலம் முழுசையும் காமிச்சு முதல்ல பொதுவா அவ சித்தாந்தத்தை கண்டிச்சு கண்டரவேன ஸ்தாபிச்சிருக்க. மகா சித்தாந்தம், லகு சித்தாந்தம், மகா சித்தாந்தம் அப்படி. அதுக்கு அவளுடைய பூர்வபக்ஷங்கள்லாம் இவரே சொல்லி அவ என்னென்ன அனுபவத்தி அதான் அவ என்னென்ன சொல்றாளோ அதெல்லாம் அனுபவத்தி அப்படின்னு சப்தவித அனுபவத்தி எல்லாம் சொல்லி, சுத்தி கட்டம் புராண கட்டம், சுத்தியெல்லாம் என்ன சொல்றது, புராணங்கள்லாம் என்ன சொல்றது, நீங்க தாறுமாற அர்த்தம் சொல்றீங்க அப்படின்னு இவருடைய புத்தி பலத்தினால அங்க எல்லாத்தையும் ஸ்தாபிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சூத்திரங்கள்ல மேல போகட்டு ஒவ்வொரு அதிகரணத்திலையும் அவ மாறுதலா சொல்றது அது வேற கண்டிச்சிருக்க. அதனால வேதாந்த சங்கிரகத்திலையும் அதே போல மாறுதலா சொன்ன இடத்த மாத்திரம் எடுத்து எடுத்து அந்த சுத்திகள்லாம் மாத்திரம் கண்டிச்சு. அதனால ஸ்வபலாத் அப்படின்றது இது எதுக்காக இன்னைக்கு சொன்னோம் அப்படின்னு சொன்னா, பகுஸ்கிருத சம்பவம் ஸ்ருதீனாம். அதாவது பகுஸ்ருதாள்னா நிறைய கேட்டவாள் படித்தவாள் அர்த்தம். அபகுஸ்ருதாள்னா நிறைய கேட்காதவா படிக்காதவா. அதாவது பகுஸ்ருதம் தான் ஞானவான், இதெல்லாம் அல்பஜான். இந்த அல்பஜர்களால ஏற்பட்டது உபனிஷத்துக்கு இது ஏற்படுறதுதான் சங்கராதிகள் எல்லாம் ஏற்படுறது. அத இங்க அதிலிருந்து இந்த வேத மாதாவை காப்பாத்துறார். ஒரு கிளி கூண்டுல கிளிய நல்ல கூண்டுல எப்படி ஸ்தாபிக்கிறாரோ அதை போல அப்படின்னு இன்னும் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் கூட பார்க்கல. அதனால அந்த ஸ்வபலாத்து அப்படின்றதுக்கு மூன்று காரியங்கள்லையுமே அங்க எடுத்துக்கணும். அது இந்த இடத்துல பாஷ்யக்கார விஷயத்துல அப்படியே வரப்போகுது. ஸ்ரீபாஷ்யக்காரர் இப்படி கண்ணனாவெல்லாம் அவதாரம் பண்ணி, அதான் கண்ணனுடைய குணங்கள்லாம் கொண்டவர அவதாரம் பண்ணினதுனால என்ன லாபம் அப்படின்னு சொன்னா, இந்த வேதாந்த வாக்கியங்களா இருக்கிறத அல்பர்களால் அல்லல் படாதபடி நன்றாக காப்பாற்றினார். அது ஒன்றே போதும். அவருடைய செய்கை பிரதான செய்கையை சொல்லிட்டா சரியா போகுது. அதனால ஸ்ரீபாஷ்யக்காரர் யதீனாம் பத்தியா இருந்து அதுக்கு எப்படி அந்த தன்மை வந்ததுன்னா பஞ்சாயுதங்களுடைய அவதாரமா இருந்து அதுக்கப்புறம் கண்ணனுடைய குணாதிசயங்கள்லாம் இருந்ததுனால அவர் பண்ணின மகாபகாரத்தை இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். இதை நாம அடுத்தத்துல அனுபவிப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த உரவே நமஹ. ஆதிவன்ஷடோபாதீனி திவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வசரவிதானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சஜலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.